தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு அன்பான பிள்ளையே, உனக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எஸ் பிரைஸ் தி லார்ட், என் பெயரினால என் நாமத்தை நீ உச்சரித்து எதை கேட்டாலும் அதை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் போய் அல்லது அவர்களை கொண்டு சில காரியங்களை நாம் சொல்லும்போது உடனடியாக செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 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 பெயருக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. சாதாரணமான ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், எம்எல்ஏஸாக இருக்கலாம், எம்பிஸாக இருக்கலாம், அல்லது வேலையின் ஸ்தலத்தில் இருக்கிறதான சிஇஓவாக இருக்கலாம், இல்லை அங்கே மேலே இருக்கிறதான மேனேஜர்ஸாக இருக்கலாம். யாரோ ஒருவர் அவங்க டெசிக்னேஷனுக்கு, அவருடைய பெயர்களுக்கு ஒரு 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 விதமான பவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவப்பிள்ளையே, இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களுடைய நாமத்தினால் அல்லது பெயர்களினால் இந்த வல்லமைகள் உண்டாகுமானால், இந்த காரியங்கள் செயல்படுத்தப்படுமானால், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்திருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அவைகளை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் கேட்குற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாகும்படி செய்வார். தேவன் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலிலே முடங்கி இருந்ததான ஒரு முடவன் அவன் பக்கமாய் கடந்து போகும்போது அங்கே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிச்சை எடுக்கிற அவன் இவர்களை பார்த்து ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஆனால் இவர்களோ, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே முட்டவனாயிருந்த அவனை நடக்க பண்ணினார்கள். தேவ பிள்ளையே, இயேசு என்கிற நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த நாமம் உங்கள் வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பிக்கும். அந்த நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டது போல பெற்றுக்கொள்ள உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்ப்பு நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீ கேளு, அதை நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்வாய். இன்றைக்கு கேளுங்க, சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you. God bless you.